இந்த ஆந்த்ரிஸ் தேவாஸ்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க ஒரு காலத்தில். ஆந்த்ரிஸ் வந்து இஸ்ரோவுடைய கமர்ஷியல் விங், தேவாஸ்ங்கிறது ஒரு பிரைவேட் பார்ட்டி. இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நமக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கும்னு சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கும்? 2,36,000 கோடி, 2.3 lakh crores நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. இந்த 2G ஸ்கேம்ல சொன்னதே ரொம்ப அதிகமாக வந்து 1.72 lakh crores தான் சொன்னார். 1,72,000 கோடி இருக்கும், அதை விட ஜாஸ்தி இது வந்து. அப்போ அதை கேன்சல் பண்ணணும்னு நான் வந்து அங்கே ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன். அதை கேன்சல் பண்ணணும்னு முழு மூச்சா நின்னேன். அப்போ அதுக்கு நான் வந்து கேபினெட் நோட்டு கொடுக்க மாறி மாறி வேற மாதிரி அதை திருத்திக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சின்ன சின்ன காரணத்தை எக்ஸ்கியூஸை வச்சு அந்த இஸ்ரோ சேர் வந்து மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தபோது நான் என்னுடைய நண்பர்கிட்ட, ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப நொந்து போய், என்னது இது அநியாயமா இருக்கு, கேபினெட் நோட்டில் தவறு இருந்தால் தவறு இருக்குன்னு சொல்லணும், திடீர்னு அதை அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமான்னு சொல்லி கேட்டா நான் ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். இது இன்ஃபார்மலா சொன்னது. எப்படியோ அது வந்து ஹிந்துவுக்கு போயிருச்சு. அவங்க இந்த இதை பத்தி எழுதும்போது, இந்த ஆந்த்ரிஸ் தேவாஸ் அவங்க ஹிந்து ரிப்போர்ட்னால தான் கேன்சல் ஆச்சு. எழுதும்போது கேபினெட் நோட்டே 5-6 தடவை மாத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஏன் ஒருத்தரை தவிர யாருக்குமே கேபினெட் நோட்டு 5-6 தடவை மாத்தினது தெரியாது. ஏன்னா நான் தான் கேபினெட் நோட் தயார் பண்றேன். எனக்கு தெரியும், சேர்மனுக்கு தெரியும், செக்ரட்டரி டிஓஎஸ்க்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன நினைச்சாங்க, நான் வேணும்னே ஹிந்துட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சொல்லி என்ன பண்ணாங்க, அடுத்து நான் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி ஆகணும், நிப்பாட்டு, அவனை செக்ரட்டரி ஆகக்கூடாது. எனக்கு அதுக்கு முன்னாடியே எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னை சீஃப் செக்ரட்டரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஈக்குவலன் டு செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் உடனடியே இவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுடைய இதே எனக்கு வேண்டாம், நான் பேசாமல் என் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன், அவங்க எனக்கு ஏற்கனவே ரேங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்னுடைய பென்ஷன் பாதிக்கலை, என்னுடைய ரேங்க் பாதிக்கலை, எதுவுமே பாதிக்கலை. ஆனால் பாருங்க, அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் எனக்கு நேர்ந்த தீங்குங்கிறது பெரிய தீங்கு. அப்போ இன்னைக்கும் அதே மாதிரி யாரோ விசில் ப்ளோயர்ஸ் நிச்சயமா இருப்பாங்க, நாணயமானவங்க. இப்போ இதில் வந்து ஸ்ரீலங்கா யுத்தத்து சமயத்தில் கொத்து கொத்தா தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அந்த போட்டோகிராஃப் எல்லாமே வந்து யூஎனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த யூஎன்ல சில பேர் மேலே உள்ள லெவலில் உள்ளவங்க மழுப்புனாங்க. ஆனால் மனசாட்சி உள்ள சில ஊழியர்கள் அதை வந்து பப்ளிக்ல வெளியிட்டாங்க. இல்லைன்னா அது விவரமே வந்திருக்காது. அது மாதிரி எங்கேயுமே மனசாட்சி உள்ள ஊழியர்கள் இருக்காங்க. இங்கேயும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அநியாயம்லாம் சகிக்காது. நிச்சயமா அவங்க விசில் ப்ளோயராக இருப்பாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சா நிச்சயமா அவங்களுக்கு இந்த அரசு தொந்தரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். அது உண்மைதான்.